120 பேர் நடுவிலே தேற்றரவாளனே வந்தீரே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் பணிகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷத்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. ஆம் பிரியமான, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேலுக்கு தேவன் இப்படிப்பட்ட மேலான தேவர்களின் ஆவியை கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம், வெளிச்சமும் புத்தியையும் விசேஷத்த ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம், கருக்களானவைகளை கர்த்தருடைய மறைப்பொருளை வெளிப்படுத்தும்படியான கிருபைகளை கொடுத்ததற்கு காரணம், அவர் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபித்தபடியினாலே. ஆம், விக்கிரகத்துக்கு முன்பதாக படைக்கப்பட்ட உணவை அவர் சாப்பிடாமல் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டபடியினாலே, உலகம் என்கிறதான ராஜ போஜனத்தினாலே தன்னை அசுசிப்படுத்தாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டபடியினாலே, பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தையும் பாவத்தையும் மாமிசத்தையும் நாம் வெறுத்து கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு தானியேலுக்கு கொடுத்த அத்தனை கிருபைகளையும் அபிஷேகத்தையும் தேவர்களின் ஆவியையும் தேவ ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்மை விசேஷித்த பிள்ளைகளாக நிலைநிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.